நண்பர்களே! இன்று ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் அனைவரும் உணவுப் பொருட்களை கண்டறிவது, அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறித்தும் மற்றும் உணவின் ஆதாரங்களை பற்றியும் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது ஒரு உணவை தயாரிக்க நமக்கு பல வகையான பொருட்கள் தேவை. அதாவது தாவர வகைகள், விலங்குகளால் ஆன உணவுகள், அதாவது மாமிச உணவுகள் அல்லது கனிமச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் தேவைப்படுகிறது. நம் அனைவருக்கும் ஒரே உணவு பழக்கம் உள்ளதா? நாம் அனைவரும் தாவர அல்லது மாமிச உணவுகளை மட்டுமா உட்கொள்கிறோம்? இல்லை, நாம் அனைவரும் வெவ்வேறு உணவு பழக்கங்கள் வைத்துக் கொண்டுள்ளோம். மக்கள் ஒன்று தாவரத்தினால் உருவான பொருட்களையோ அல்லது விலங்கினால் ஆன மாமிச உணவுகளையோ அல்லது இரண்டு வகையான உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுகிறார்கள். மனிதர்கள் ஒரு சர்வ உண்ணிகள். இன்று இந்த காணொளியில் நாம் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடமான உணவின் கூறுகள் பாடப்பகுதியில் உணவு பழக்க வழக்கங்கள், உணவு தயாரித்தல் மற்றும் உணவு பதப்படுத்தும் அல்லது பாதுகாக்கும் முறை என்ற தலைப்பை காணப்போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உணவு பழக்கம், உணவு தயாரிக்கும் முறைகள், உணவை பதப்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் முறை. முக்கிய வார்த்தைகள்: நொதித்தல், உணவை வறுத்து உண்ணுவது, வேக வைத்தல், உலர வைத்தல், உப்பிடல், உணவு பதப்படுத்தல். சரி, இனி உணவு தயாரிக்கும் முறையையும் மற்றும் உணவு பாதுகாக்கும் முறையையும் விரிவாக காண்போம். உணவு பழக்க வழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுதல். மக்கள் எப்படி தங்களுடைய உணவு பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள்? ஒரே பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் உணவு பழக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் கிராம பகுதிகளில் நிறைய நெல் வயல்களை கண்டிருப்பீர்கள். ஏன் நம் மாநிலத்தில் நிறைய நெல் வயல்கள் உள்ளன என்றாவது நீங்கள் எண்ணியதுண்டா? நெல் வயல்கள் வளர நம் நாட்டின் புவியியலும் காலநிலை மாற்றங்களும் பெரிதும் உதவுவதால் நாம் பெரிய அளவில் அரிசி, தானியங்களை விளைவிக்கிறோம். விவசாயிகள் பல வகையான உணவுப் பொருட்களை பயிரிட்டாலும் நாம் பொதுவாக அரிசி, நெல் வகைகளை தான் அதிகமாக பயிரிடுகிறோம். பல வகையான உணவு பண்டங்களை நம் அரிசியின் மூலம் தயாரிக்கிறோம். எடுத்துக்காட்டாக பிரியாணி, புளியோதரை, தயிர் சாதம், பாயசம், இன்னும் பல வகைகள் உள்ளன. நாம் மற்ற தானிய வகையான கோதுமை, சோளத்தை காட்டிலும் அதிகமாக அரிசியையும் மற்றும் அரிசி சார்ந்த பொருட்களையும் அதிகம் உட்கொள்கிறோம். ராஜஸ்தான் பகுதியில் அரிசி, நெல் வகைகளை விட சோளம், கம்பு, கோதுமை வகைகள் அதிகமாக பயிரிடுகிறார்கள்.
ராஜஸ்தான் மக்களின் முக்கிய உணவு சாதத்திற்கு பதிலாக சப்பாத்தி அல்லது ரொட்டி. பெரும்பாலும் வட இந்தியாவில் மக்கள் அதிகமாக தங்கள் உணவாக எடுத்துக்கொள்வது ரொட்டியை தான். ஆனால் தென்னிந்தியாவில் அரிசி வகைகளையே அதிகமாக உணவாக உட்கொள்கிறார்கள். நமக்கு சில காய்கறிகள் பிடிக்காது என இயல்பாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அது சரியான உணவு பழக்க முறை அல்ல. எல்லா விதமான காய்கறிகளையும் நாம் உண்ணும் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் நம் உடலுக்கு ஆற்றலையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். பல்வேறு வகையான உணவு தயாரிக்கும் முறை. உணவை தயாரிப்பது மிகவும் முக்கியமான ஒரு கலை. அது நம் வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவை தயாரிக்க பல வழிகள் உள்ளன. உதாரணமாக, அரிசி மற்றும் முட்டை வகைகளை நாம் நீரில் கொதிநிலையில் வேக வைத்து சாப்பிட வேண்டும். இட்லியை தயார் செய்ய கருப்பு உளுந்தையும் அரிசி ரவையையும் சேர்த்து ஊற வைத்து பின் அதை அரைத்த பிறகு அந்த மாவை நீராவியில் சுட்டு வேக வைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். இன்னும் சில உணவு பண்டங்களை வேக வைத்தும் நீராவியிலும் பேக்கிங் முறையிலும் நொய்த்தல் முறை வறுத்தும் வெட்டுதலும் மற்றும் கலவையாகவும் இன்னும் பல முறைகளில் தயாரிக்கப்படுகின்றன. சுவையான உணவு. இனி நீங்கள் உணவு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் வழக்கமாக உணவு மிக சுவையாக உள்ளது என இயல்பாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் அந்த சுவையான உணவை செய்ய தேவையான உணவுப் பொருட்களையும் உணவு தயாரிக்கும் முறை மற்றும் அதன் கலாச்சார பழக்க வழக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது உணவு பண்டத்தை செய்ய தெரியுமா? சரி, நாம் இங்கே மிக எளிமையான தக்காளி தொக்கு செய்யும் முறையை கற்றுக்கொள்ளலாம். தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 காய்ந்த மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய், கடுகு, உளுந்து மற்றும் சீரகம். முதலில் வெங்காயம் தோல் உரித்து எல்லா காய்கறிகளோடு சேர்த்து கழுவவும். பிறகு அனைத்து காய்கறிகளையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். அடுப்பை பற்ற வைத்து அதில் வானிலையை வைத்து அதில் 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடானதும் அதில் 1 தேக்கரண்டி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு வதக்கவும். பின் காய்ந்த மிளகாய் போட்டு அதன் பின் சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய், 1 சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து வதக்கவும். பின் வெங்காயத்தை சேர்த்து அது பொன்னிறமாகும் வரை வதக்கி அதன் பின் தக்காளி சேர்க்கவும். இவற்றை நன்கு வதக்கவும். பின் தேவையான அளவு உப்பு, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வானிலையை மூடி வைக்கவும். 5 நிமிடத்தில் உங்களின் சுவையான தக்காளி தொக்கு தயாராகிவிடும். உணவு பாதுகாப்பு மற்றும் பதப்படுத்தும் முறை. விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெற்களஞ்சியங்களை பூச்சிகளிடமிருந்து எப்படி பாதுகாக்கிறார்கள்? உங்கள் வீட்டில் அரிசி தானியங்களை
எப்படி பாதுகாக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வீட்டில் செய்யப்படும் குழம்பு, சாம்பார் வகைகள் 2 நாட்களில் கெட்டு போகிறது, ஆனால் ஊறுகாய் வகைகள் மட்டும் கெட்டு போகாமல் பல நாட்கள் எப்படி உள்ளது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏனென்றால் இந்த உணவுகள் பாதுகாக்கப்பட்டு மற்றும் பதப்படுத்தப்பட்டதால். சில உணவுப் பொருட்களை பாதுகாக்க அவற்றை உப்புடன் சேர்த்து நன்கு உலர்த்தப்பட்டு பின் நமக்கு எப்போது தேவையோ அப்போது எடுத்து உபயோகிப்போம். இன்னும் சில இடங்களில் மீன்களை நன்கு உலர்த்தப்பட்டு அதை கருவாடாக்கி அவற்றை எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது எடுத்து சமைத்து உண்ணுவர். காய்கறிகளையும் மற்றும் மாமிச வகைகளையும் நன்கு வெயிலில் உலர்த்தப்பட்டு பின் அவற்றை ஊறுகாய் செய்வார்கள். உப்பு மஞ்சளும் சேர்த்து உணவை பதப்படுத்தி வைத்து ஊறுகாய் செய்ய பெரிதும் உபயோகப்படுகின்றன. கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் மீன்களை புகைத்து பாதுகாத்து வருகின்றனர். உப்பு, மிளகாய் பொடி மற்றும் எண்ணெய் கொண்டு ஊறுகாய் தயாரிக்கப்படுகிறது. நெல்லிக்காய், மாங்காய் போன்ற உணவுப் பொருட்களை நன்கு உலர்த்தப்பட்டு அதன் பின் அவற்றை பதப்படுத்தி வைப்பார்கள். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் விதைகள் நன்கு உலர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. சர்க்கரை பாகு அல்லது தேன் போன்றவை ஒரு நல்ல பதப்படுத்தும் பொருட்கள். பல வகைகளை அதிகம் சர்க்கரை பாகு அல்லது தேன் கொண்டு பதப்படுத்தி வைக்கின்றனர். பல வகைகளை சர்க்கரை கொண்டு பதப்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக பழ ஊறல் மற்றும் பானகம். நம் உணவை பாதுகாக்க அல்லது பதப்படுத்த பல்வேறு வகையான பதப்படுத்தும் பொருட்களை உபயோகிக்கின்றோம். ஆனால் வெளிச்சந்தையின் உணவுப் பொருட்களின் மீது சில தவறான உணவு பதப்படுத்தப்படும் முறைகள் கையாளுகின்றனர். அவை ஆபத்தானவை. அதனால் நாம் சில தொகுக்கப்பட்ட அல்லது பைகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கும்போது கவனமாக அவற்றை பார்த்து வாங்க வேண்டும். நாம் பைகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதன் பின்னாடி ஒட்டப்பட்டு இருக்கும் விளக்கச் சீட்டுகளை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள உணவுகளை பதப்படுத்த என்னென்ன பொருட்கள் சேர்த்துள்ளார்கள் என்பதை படித்த பின் வாங்க வேண்டும். இதனால் நீங்கள் அந்த உணவுப் பொருளின் உற்பத்தி தேதியை அறிந்து கொண்டு உபயோகிக்க முடியும். காலாவதியான உணவுப் பொருட்களை நாம் உட்கொள்ளக்கூடாது. அது நம் உடல் நலத்தை பாதிக்கும். காய்கறிகளையும் பழங்களையும் செதுக்கி வடிவமைப்பது ஒரு அழகான கலை. முக்கிய குறிப்புகள். உணவை சமைக்க பலவிதமான பொருட்கள் தேவைப்படுகின்றன. ஒரு உணவின் சுவை அதிகமாக இருக்க அதில் சேர்க்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் பின் அந்த உணவு தயாரிக்கும் கலாச்சார முறை பொருட்டு உள்ளது. வேக வைப்பது, நீராவி கொண்டு சமைப்பது, நொதித்தல் போன்றவை உணவு தயாரிக்கும் சில முறைகள். நாம் சில பதப்படுத்தும் பொருட்களை கொண்டு உணவை சில காலம் கெட்டு போகாமல் பாதுகாக்கின்றோம்.
Thank you for watching.